अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स புடலங்காய் பருப்பு பொரியல் தண்ணியும் சாரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், புடலங்காய் 2 எடுத்திருக்கேன், ஒரு கப் வெங்காயம் பெரிய சைஸு, வரமிளகாய் 8, பூண்டு ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், லெமன் சைஸு புளி எடுத்திருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரா எடுத்திருக்கேன், வறுத்த ஜீரா எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். புடலங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடுகு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. புடலங்காய் இப்படி பாருங்கள், இப்படி நல்லா சீவிக்கணும், சீவி இப்படி கட் பண்ணிக்கணும். இவ்வளோ சைஸு கட் பண்ணி நல்லா கழுவி அது கடலைப்பருப்பு ஊற்றணும் இல்லையா தண்ணி, அதில் எல்லாம் போட்டுக்கணும். போட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 2 தான் விட்டேன். தண்ணி சாறுக்காக ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு வெங்காயம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றல, நான் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரை பண்ணணும். அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம், சூடு ஆறட்டும். பூண்டும் போட்டு அதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கடாயிலே ஃப்ரை பண்ணி அதுவும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும்ல, நல்லா இருக்கும் சாறு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கால் மூடி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் தாளிச்சிக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி அதுவும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் எடுத்து இல்லையா, அதுவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 8 எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. அதுவும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எல்லாம் ரெடி. முன்னே நான் ஜீரகம் வச்சுருந்தேன், இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதே எடுத்து ஆட் பண்ணிக்கினேன். 2 டீஸ்பூன் எடுத்திருந்தேன் ஜீரகம். பாருங்கள், தக்காளி இப்படி எடுத்து இது பண்ணிக்கணும், ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்லே எல்லாம் அப்படியே உரிச்சிக்கணும் தண்ணியில் போட்டு. பாருங்கள், நான் உரிச்சிக்கிறேன். ஒரு பவுலில் வச்சு 2ம் உரிச்சிக்கிறேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட், நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதான் வீடியோ போடலான்னு போடுறேன். அதுவும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாங்கள் வச்ச எல்லாம் புடலங்காயும் பருப்பும் அதுவும் வெந்துடுச்சு. அது பாருங்க, இப்படி ஒரு ஜல்லடி ஆட்டம் எடுத்து அதில் ஜல்லடி பண்ணிக்கணும். கீழே இது வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே இப்படி வச்சு அதில் பாருங்கள் வெந்துடுச்சு. அந்த தண்ணி தான் புளிக்கு போடணும், சூடாக இருக்குது இல்லையா, அந்த தண்ணி புடலங்காய் தண்ணி ஊறட்டும், அது போட்டு விட்டுடுங்க. இது கொஞ்சம் பருப்பு இதில் அரைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுக்கினா இப்போ அரைச்சிட்டேன் கொஞ்சம். இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த தண்ணி இது பண்ணோம் இல்லை, ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அதே தண்ணியில் இப்படி கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அது போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்கள், கொஞ்சமாக டீஸ்பூன் தனியாந்தூள் போட்டுக்கலாம். அந்த தண்ணியிலே புளி கரைச்சிக்கலாம், நல்லா ஊறிடுச்சு புளி கரைச்சி அந்த தண்ணியிலே போட்டுக்கலாம். மசாலாலாம் ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியிலே உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முன்னே உப்பு போட்டிருக்கோம் புடலங்காயில். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அதான் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மசாலா போட்ட தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி சாறு கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த புடலங்காய் ஃப்ரை பண்ணணும்ல, அதுக்காக கடுகு 1 ஸ்பூனு,
பூண்டு ஒரு 4-5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸு, மீடியம் சைஸு. இப்போ பூண்டும் இது போட்டுக்கலாம், கடுகும் போட்டு பாருங்கள். இது இப்படி துருவி வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுவும் கொதிக்குது. சாறு, தண்ணி சாறு இதுவும் ஃப்ரை பண்ணுறேன். வரமிளகாய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அது ரெடி ஆகிடுச்சி தண்ணி சாறு. உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மினிமம் போட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போது புடலங்காய் அதில் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் போடணும். தேங்காயை துருவி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் லாஸ்ட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க திருப்போம். பாருங்கள், நான் சப்பாத்தியும் செய்கிறேன். இன்னொரு பக்கத்தில் சப்பாத்தி பொரியல் தண்ணி சாறு எல்லாம் செஞ்சுருந்து பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இப்போ இறக்கி வச்சு சேவ் பண்ணிக்கலாம். பொரியல் ஒரு போல் வச்சு இப்போ தண்ணி சாறும் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்காக தான் வீடியோ போட்டு நல்லா இருக்குது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.